ஒரு படமோ பாடலோ காட்சியோ எப்படி கருவா இருந்து உருவமா மாறுதுன்றத அந்த படைப்பாளி தன் வார்த்தைகளாலேயே சொல்ற இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நடிகரும் இயக்குனருமான பாண்டியராஜன் அவர்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். நான் ஸ்கூல் படிக்கும் போதே கொஞ்சம் ரொம்ப பெரிய படிப்பாளில் கிடையாது, நடு பெஞ்சு தான். ஆனால் வாள் சேஷ்டை பண்ணுறதில்ல. அப்படி இல்லைன்னா சினிமாவுக்கு வர முடியுமா? ஒரு முந்திரி கொடுத்து வந்தது தானே. இல்லை, நான் 10th படிக்கும்போது என் கிளாஸில் நான் எல்லா பசங்க அட்டாச்சு பேசியிருக்கோம். எல்லோரும் வெளியே எங்கே போகிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு கிளாஸில் இருந்த ஒரு பொண்ணு ஏதோ குனிஞ்சிட்ட எடுத்தது பார்த்தா தாலி கயிறு தொங்குச்சு. நான் ஷாக் ஆகிட்டேன். ஏதோ வேண்டதில்லை, ஏதாவது கயிறு கேட்டுக்கலாம். தாலியே நான் பண்ண மாட்டேன். ஆமா, என்னது தாலி கயிறுண்ணா? பாண்டி யார்கிட்டையும் சொல்லாத பாண்டியன். ஏன் யார்கிட்டையும் சொல்லாதுன்னா ஏதாவது இல்லை. ஐயோ இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எழுதிருந்தது. அப்படியா? யார்கிட்டையும் சொல்லாதானே ப்ளீஸ், யார்கிட்ட இது போதும் எனக்கு, யார்கிட்டையும் சொல்லாதன்னா அந்த கிளாஸ் முழுக்க எனக்கு தமிழ் இஷ்டம். சரி, அப்போ எனக்கு அது மனசுக்குள்ளே இருந்தது. ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு வர முடியுமா? அந்த பொண்ணு நாங்கள்லாம் பண்ண ரகலையிலோன்னு தெரில, ஒரு 10 நாளே நின்று போச்சு ஸ்கூல் விட்டு. ஹோம்ஒர்க் பிடிச்சாமான்னுவாங்க, அது கம்முனிங்க, இது எப்படி சார் ஹோம்ஒர்க் பண்ணோம் அப்படி இருப்போம். அந்த மாதிரி எல்லாம் சேட்டேன். அதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு மனைவி ரெடி பண்ணும்போது ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு பிறகு ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கும், அப்படி தான் கதை உருவாகும். டக்குன்னு மெடிடேஷன் பண்ணிவிட்டு கதை வரணும் வராது. பேச பேச இந்த குசும்பெல்லாம் ரசிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். இது எப்படி, அது எப்படி, இது கதை பண்ணலாம், அது பண்ணலாம். நம்ம பக்கத்துலேயே இருக்க கதைலாம் தெரியாமல் போச்சேன்னு நினைப்போம். தெரியும் போது பிடிச்சிங்க, நிறைய கதை கிடைக்கும். நன்றி.